இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிரசன்னத்தை, ஆண்டுடைய சமூகத்தை, அவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் இந்த நாளில் நான் திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கமடையவே மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கமடைய பண்ணுகிற தெய்வமே அல்ல. மாறாக அவருடைய ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்திப்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? அவர்களை எப்படி திருப்திப்படுத்துகிறாராம் என்றால், உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர். திருப்தி அடையணும்னா அவருடைய வாழ்வில தாகம், ஏதோ ஒரு தாகத்தோடு வந்திருப்பார்களே, ஆனா அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் அந்த தாகம் தீர்க்கப்படும் போது அவருடைய வாழ்வில ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். அந்த திருப்தி அடைதலை ஆண்டவர் எப்படி கொடுப்பாராம் என்றால், அவருடைய பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து அவர்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறாராம். அன்பானவர்களே, அந்த பேரின்ப நதி, அந்த நதியை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நிச்சயமாய் தாகம் தீர்க்கப்படும் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமாரிய ஸ்திரியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, அவள் ஒரு நாளிலே மனதிலே ஒரு வேதனையோடு, ஒரு அங்கலாய்ப்போடு தான் அந்த கிணற்றின் அருகே வந்திருப்பா தண்ணீர் எடுக்க. அங்கே இயேசு, அவளுக்கு முன்னாலே தெரியும் இயேசுவுக்கு இங்க ஒரு ஸ்திரீ வருவாள், அவள் இன்றைக்கு அவளுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகணும், அவ நிறைய போராட்டத்துல இருக்கிறார், அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு அந்த கிணற்றண்டையிலே இருந்தார். அன்பானவர்களே, அவளை தேடிக்கொண்டு இருந்தா. ஏன் தெரியுமா? அவ திருப்தி அடையாம இருந்தா. அவளுடைய வாழ்வில தாகம் தீர்க்கப்படவில்லை. ஜீவ நதி அவளுடைய வாழ்விலே ஊற்றப்படல. அவளுக்கு அதை கொடுக்கும்படியாய் அவர் அவளோடு அந்த கிணற்றின் அருகாமையில நின்று இருந்து கொண்டிருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வரும்போது, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்களே, அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறார், அநேக காரியங்களை அவள் சொல்லுகிறார். நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்லி அநேக சம்பாஷணைகளை அவள் செய்கிறாள். அன்பானவர்களே, அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆனா நீ எனக்கு கொடுக்கிற அந்த தண்ணீரை நான் குடிச்சா அது எனக்கு தாகம் உண்டாகும். ஆனா என்கிட்ட ஒரு தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை நீ குடிப்பாயே, ஆனா இன்று குடிப்பாயே, ஆனா உன் வாழ்வில் இருக்கிற தாகங்கள் தீர்க்கப்படும், நீ திருப்தி அடைந்து இந்த இடத்துல கடந்து செல்வா என்று ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த ஸ்திரீ கேட்கிறா, ஆண்டவரே, அப்படியானா அந்த தாகம் தீர்க்கப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தர வேண்டுமையா? நான் தினமும் தண்ணீர் எடுக்க இங்க வந்து கஷ்டப்படுறேன். அடுத்து நான் தினமும் எனக்கு தாகம் இருக்கிறது, அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டுமே, ஆனால் அந்த ஜீவ தண்ணீரை தாருமையா என்று சொல்லி அவள் கேட்கிறாள். இயேசு கிறிஸ்து அவளை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறதை நாம் அதுல யோவான் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவளுடைய தாகத்தை, ஆத்மீக தாகத்தை இயேசு தீர்க்கும்படியா இந்த இடத்துல கடந்து சென்றார். அவள் பாருங்க, இயேசுவை அறிந்த போது, இயேசு அண்டையிலிருந்து ஜீவ நதியை பெற்றுக்கொண்ட போது ஓடோடி சென்று, அன்பானவர்களே, எல்லாரையும் திருப்திப்படுத்தும்படியாய் ஊரார் அனைவரையும் அவரிடத்துல அழைத்து கொண்டு வந்தார். எல்லாரும் இயேசுனிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நதி அது ஏரி அல்ல, ஒரு இடத்துல கட்டுப்பட்டு இருக்கிற
தண்ணீர் அல்ல, நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். யார் யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த நதியை தன்னுடைய வாழ்விலேயே அப்படியே பருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அத்தனை பேரையும் அவர் திருப்திப்படுத்துவார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய அந்த பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்ப்பார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய தாகம் தீர்க்கப்படும் போது அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாய் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். இந்த காலை வேளையிலே அந்த ஜீவ நதி, அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு வேணும் என்று வாஞ்சியோடு அவரிடத்துல நம்ம இந்த நாளில கேட்போமா? அவர் நிச்சயமாய் அவரிடத்துல கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயம் தருவார். சங்கீதம் 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, தேவனே உடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் உமது மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவார்கள். அந்த கிருபை எவ்வளவு மேலானது பிரியமானவர்களே. அந்த கிருபையை பெருமடியாய் தானே ஒவ்வொரு நாள் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாமும் வந்து அடைகிறோம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்களுடைய சமூகத்துல வந்து அடைகிற பிள்ளைகளை நீர் உடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்திப்படுத்துவீர். அது மாத்திரமல்ல, உடைய பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தையும் தீர்ப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஊற்று, நீர் ஜீவ ஊற்றாயிருக்கு. எல்லா இரக்கத்துக்கும் கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாயிருக்கிறீரப்பா. அந்த ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா. அந்த ஊற்றை திறந்து எங்க வாழ்வில வெளிச்சத்தை தாரும், உம்முடைய வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காண்கிறோமே என்று சொல்லி தாவீது சொல்லுகிற அந்த காலை வேளையிலே அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ நதி, ஜீவ தண்ணீரை நாமும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமா பிரியமானவர்களே. ஆண்டவரே, என்னில அந்த ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா, என்னை திருப்திப்படுத்தட்டும் ஐயா. இந்த காலை வேளையிலே என்னை திருப்திப்படுத்தி ஒரு மனமகிழ்ச்சியின் மகளாய், சந்தோஷத்தின் மகளாய் என்னை மாற்றட்டும் ஐயா. அந்த ஜீவ நதி என்னிலே வரும்போது, என்னிலே ஊறும் போது அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுமே. என்னையும் மாற்றும் அப்பா என்று நாம் கேட்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.